இப்போ உன் கோவத்தை அந்த கதவு மேல காட்டி ஒன்னத்துக்கு பிரோஜனம் இல்லை நரி. எது கோவப்படுறாரா? சாருக்கு இப்ப என்ன நடந்துருச்சு? அவ்வளோ கோவம் வந்திருக்கு. சும்மா அமுருகா, இன்னைக்கு கொரியத்து போன ஒரு பெரிய பஞ்சாயத்து, அதனால நரி ரொம்ப கோவத்துல இருக்கிறான். ஐயோ, சார் செம்ம கோவத்துல இருக்கிறாரா? ஏன்டா நான் நீ வேற கொரியத்து போன ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பாங்க, எனக்கு 2 சாக்லேட் ஒன்று அறம் பிடிச்சிருப்பான், அது தந்துருக்க மாட்டாங்க, அதனால கோவப்பட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு ரீசனா? அப்படின்னு வந்து கோவப்படுறோம். இது ரொம்ப மோசமான விஷயம். இதுவே இவனுக்கு அதிகம். இதை விட மோசமா என்ன நடந்திருக்கு? எங்க கொரியத்துல நின்று வந்தோமா, அப்ப 40 வயசு மதிக்கத்தக்க நபர் வந்து எங்க பக்கத்துல நின்று இனிய குடியரசு திருவிழா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. குடியரசு திருவிழாவா? சரி, அப்புறம் என்ன பொசுக்கு நம்ம நிறைய மூஞ்ச பார்த்து இன்னைக்கு ஒயின் ஷாப் லீவ், சாருக்கு எங்க லோக்கல்ல கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டாரு. எங்க கெட்ட போனாலும் இவன் மூஞ்சி மட்டும் பார்த்தானே கண்டுபிடிச்சு போடுறாங்க. சும்மா ராமா அது கோத்தனுறான். ஆமால, சாரி ரசிச்சியா, இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? அதுக்காக கூட கோவப்பட்டிருக்குமா தான், அதுக்கு அடுத்த ஒரு கேட்டாரு, அதனாலதான் ரொம்ப கோவத்திருக்கிறான்னு நினைக்கிறேன் நரி. என்னது இல்ல, உன் மூஞ்சி பார்த்தாரு தெரியுது, நேற்று சரக்கு வாங்கிட்டு இருப்ப, எப்படியோ ஒரு கத்திங் முடி எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டாரு. இருந்த கொஞ்சம் 2 மரத்தை வாங்கிட்டாரு. சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க, நீதிகளை நியாயங்களை. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியை கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்க எங்க பேஜை ஃபாலோ பண்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டி சொல்லி ஃபாலோ பண்ண சொன்னீங்களா, அடுத்தடுத்து வீடியோ பண்ணா எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும்.